ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு சூப்பரான பீர்க்கங்காயில் பஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், பீர்க்கங்காயில் பஜ்ஜி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. இந்த பீர்க்கங்காய் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த பீர்க்கங்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பீர்க்கங்காய் பஜ்ஜிக்கு இப்போ பஜ்ஜி மாவு கலந்துக்கலாம். 1 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் மாவு கரைச்சாதான் பஜ்ஜி சூப்பராக வரும். இந்த மாதிரி பதத்தில் பஜ்ஜி மாவு கலந்துக்கலாம். இப்போ பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ பீர்க்கங்காய் பஜ்ஜி போடலாம். இப்போ பீர்க்கங்காயை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், எவ்வளோ தின்னாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக கட் பண்ணிக்கிங்க. பீர்க்கங்காயை பஜ்ஜி போடுறதுக்கு கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி சூடான ஆயிலில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம் பஜ்ஜியை. ஒரே மாதிரி நீங்கள் வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதில் நீங்கள் பஜ்ஜி போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். குழந்தைங்க காயெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு அடம் பிடிப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் காய்கறி பஜ்ஜி போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு பஜ்ஜி. இதை எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பீர்க்கங்காய் பஜ்ஜி தயாராகிடுச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.